இந்த சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பற்றி பார்ப்போம். இதில் ஒரே நேரத்தில் 5 அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். 5 நம்பர்லேருந்து நீங்கள் வந்துட்டு மெசேஜ் அனுப்பிக்கலாம். ஒரு 1000 நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்ப போகிறீங்கன்னா இந்த 5 நம்பரையும் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நம்பருக்கு 200 மெசேஜ் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கும். அதிகபட்சம் 5 நம்பர் வரைக்கும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக குரூப்புக்கு மெசேஜ் சென்ட் பண்ணலாம். ஒரு குரூப்லேருந்து நம்பர் நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். அப்புறம் வாட்ஸ்அப்புடைய லிங்க் வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் வந்து ஆட்டோ ரெஸ்பான்ஸ் பண்ணும். இது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா நம்ம இப்போது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி மெசேஜ் அனுப்புறது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இதில் வந்து நம்பர்ஸ் வந்து நம்ம இந்த அப்லோட் எக்ஸல் அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம காப்பி பேஸ்டி கூட நம்ம பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் ஒரு சிங்கிள் நம்பர் அனுப்பணுன்னா கூட நான் வந்து சிங்கிள் நம்பரை டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எக்ஸல் ஃபைலாக கூட நான் இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். நான் ஒரு எக்ஸல் ஃபைலாகவே இங்கே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 நம்பர் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு இதில் 91 இல்லை அப்படின்னா இந்த நம்பர்ஸ்கிட்ட வச்சுட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி ஆட் கண்ட்ரி கோடுன்னு வரும். இந்த இடத்துல கண்ட்ரி கோடு ஆட் பண்ணி ஓகே பண்ணிக்கணும். ஆல்ரெடி எனக்கு வந்து இங்கே நம்பர் இருக்குது, 91 இருக்குது, அதனால் நான் ஆட் பண்ணலை, விட்டுறேன். க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்பர் ஆட் பண்ணிட்டோம். அடுத்தபடியாக ஃபைல் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஃபைல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தபடியாக இந்த இடத்துல நம்ம என்ன மெசேஜ் சென்ட் பண்ணணுமோ அந்த மெசேஜை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே போல் செட் பண்ணிக்கலாம், அது மாதிரி பட்டனும் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு போல் செட் பண்ணுறேன். யூ லைக் மை சாஃப்ட்வேர். அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம இதில் வந்துட்டு சாய்ஸ் கொடுக்கலாம். சிங்கிளை சூஸ் பண்ணணுமா மல்டிபிள் ஆன்சரை சூஸ் பண்ணணுமான்னு கேட்குது. நம்ம வந்து சிங்கிளே வச்சுப்போம். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம போல் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பட்டன் ஆட் பண்ணுவோம். இந்த பட்டனுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துடலாம். இந்த பட்டன் வந்து என்ன டைப்புன்னு கேட்குது. கால் டு ஆக்ஷனாக ரிப்ளை பட்டனான்னு கேட்குது. நீங்கள் ரிப்ளை பட்டன் கூட செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கால் டு ஆக்ஷன் பட்டன் செட் பண்ணிக்கலாம். இதில் 2 டைப் இருக்குது. இதில் நான் ஒரு பட்டன் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பட்டனுக்கு மேலே என்ன டேக்ஸ் வரணும் அப்படின்னு கேட்குது. ஓகே, விசிட் வெப்சைட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதை நம்ம லிங்கே கொடுத்துடலாம், அல்லது ஃபோன் நம்பர் கூட கொடுக்கலாம். இந்த இடத்துல கால் நோ அப்படின்னு போட்டுட்டு என்னுடைய ஃபோன் நம்பரை இதில் செட் பண்ண அப்படின்னாக்கா கீழே வந்து கால் நோ, என்னோடய நம்பர் வராது, கால் நோ அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணால் எனக்கு கால் வரும். ஸோ நான் வந்து என்னுடைய ஒரு வெப்சைட் அட்ரஸ் நான் கொடுத்துட்றேன். நான் ஒரு வெப்சைட் கொடுத்துட்டு நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆகிடுச்சு. இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டோம். இங்கே வந்து போல் ஆட் பண்ணிட்டோம், இங்கே வந்து பட்டன் ஆட் பண்ணிட்டோம். எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்துட்டு சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 5 நம்பர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் 3 தான் வச்சுருக்கேன். நான் தேவைன்னா இந்த 3 நம்பர்லேருந்து கூட மெசேஜ் அனுப்ப முடியும். ஸோ நம்ம எந்த நம்பர்லேருந்து நீங்கள் அனுப்ப போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் நவ். ஓகே, இனிஷியேட் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம இதை ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இந்த ஸ்டேட்டஸ் வந்து ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து ரிப்போர்ட் உடனே வரும். எத்தனை நம்பருக்கு சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதில் வரும். நான் 3 நம்பர் தான் ஆட் பண்ணேன். இந்த 3 நம்பரும் சென்ட் ஆகிடுச்சின்னு எனக்கு ரிப்போர்ட் வந்துடுச்சு பாருங்கள். ஓகே, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த 3 நம்பருக்கும் எப்படி மெசேஜ் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதை பாருங்கள். நம்ம வந்துட்டு அனுப்பின போல் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து கஸ்டமர் வந்துட்டு எஸ் அப்படின்னு தட்டினாங்க அப்படின்னா நமக்கு வந்து தெரியும், நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தட்டினாங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதேமாதிரி நான் அனுப்பின ஃபோட்டோ வந்துடுச்சு. டெஸ்ட் மெசேஜ் அப்படின்னு அனுப்பினோம் இல்லையா, ஒரு மேலே ஹாய்ன்ற மெசேஜ் வந்திருக்கு, கீழே ஃபோட்டோ வந்திருக்கு. நம்ம அனுப்பின பட்டன் இது. இப்போ இந்த விசிட் வெப்சைட்டுங்கிறத கிளிக் பண்ணால் அது ஒரு வெப்சைட்டுக்கு போகும். நான் இங்கே என்ன லிங்க் கொடுத்தனோ அந்த வெப்சைட்டுக்கு போகும். இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய நம்பர்லேருந்து ஒரு புது நம்பருக்கு ஒரு லிங்க் அனுப்புனீங்கன்னா போகாது. ஸோ அது வந்து விசிபிள் ஆகாது. பட் இதில் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்களுக்கு. இந்த பட்டன் நீங்கள் அனுப்பி நீங்கள் பண்ணிக்கலாம். கிராப் நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஒரு குரூப்லேருந்து அது எந்த குரூப் அப்படின்னு கேட்கும். உங்கள்கிட்ட நீங்கள் என்னெல்லாம் குரூப் வச்சுருக்கீங்களோ அந்த குரூப்பெல்லாம் இங்கே வந்து விசிபிள் ஆகும். பாருங்கள், விசிபிள் ஆகிடுச்சிங்களா. இப்போ வந்து கெட் குரூப் மெம்பர் அப்படின்னு இருக்குது, கெட் கம்யூனிட்டி மெம்பர் இருக்குது. நம்ம வந்து குரூப் மெம்பரை வந்துட்டு நம்ம எடுத்துக்குவோம். எனக்கு ஒரு குரூப்லேருந்து நம்பர் வேணும், நான் அதை மட்டும் கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன்.
எனக்கு வந்து 2 குரூப் இருக்குது. ஸோ மேலே உள்ள குரூப்பை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சேவ் பண்ணுவான்னு கேட்குது. இந்த பாருங்கள், எனக்கு நம்பர் வந்து ஒரு செகண்ட்லேயே எனக்கு எக்ஸல் ஃபைலாக சேவ் ஆகிடுச்சு. இது எங்கே சேவ் ஆகிருக்குன்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், டெஸ்ட் குரூப்னு இருக்கு இல்லையா, இதுதான். ஸோ ஈஸியாக நம்ம வந்துட்டு ஒரு குரூப்பில் இருந்து மொத்த நம்பரையும் நம்ம கிராப் பண்ணி எக்ஸல் ஃபைலாக எடுத்துக்க முடியும். இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இது வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்புடைய ஓகே இந்த பாருங்க, குரூப் லிங்க் வந்து எக்ஸல் ஃபைலாக வந்துடுச்சு. ஸோ இதுக்கு தேவையான இடத்துல நம்ம வந்து இதை நம்ம வந்து இந்த குரூப் லிங்கை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் ரிலேட்டடான பிஸ்னஸ் உள்ள குரூப் என்னென்ன குரூப் இந்தியாவில் இருக்கோ, தமிழ்நாட்டில் இருக்கோ, நீங்கள் பேன் இந்தியா வந்து நீங்கள் இதில் சேவ் பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம இதை சேவ் பண்ணிட்டோம். ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. அடுத்தபடியாக வாட்ஸ்அப்பில் இதில் வந்துட்டு சாட்பாட் வந்து நம்ம வந்துட்டு இதை வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த சாட்பாட் வந்துட்டு ஒரு பெரிய வீடியோங்கிறதுனால இந்த சாட்பாட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோவாக போடுறேன். நான் இப்போதைக்கு இதிலேருந்து ரிலீஸ் ஆகிக்கிறேன். அடுத்தபடியாக காண்டாக்ட் லிஸ்ட் கிராப்பர். உங்களுடைய காண்டாக்டில் இருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்தையும் வந்துட்டு இதில் வந்து கிராப் பண்ணி எடுக்க முடியும். உங்கள் காண்டாக்டில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே இதில் கிராப் பண்ணி எடுக்க முடியும். பாருங்கள், கிராப் சேவ்டு நம்பர் அப்படின்னு கொடுத்தா அது எனக்கு எக்ஸல் ஃபைலாக சேவ் பண்ணி கொடுத்துரும். உங்களுடைய காண்டாக்ட் எல்லாம் ஃபோனில் இருக்கும். அதை நீங்கள் ஒரு எக்ஸல் ஃபைலாக இருந்தால் தானே உங்களுக்கு மெசேஜ் அனுப்ப முடியும். ஸோ அதுவே உங்களுக்கு வந்துட்டு கிராப் பண்ணி சேவ் பண்ணி கொடுத்துரும். அதே போல் நீங்கள் குரூப் வச்சுருக்கீங்கன்னா இந்த குரூப் கிராப் ஆல் குரூப் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் குரூப்பில் உள்ள நம்பர்ஸ் கூட அது எல்லா குரூப்பில் உள்ள நம்பர்ஸையும் இந்த வித்தின் செகண்டில் வந்து அது உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுத்துரும். இதுதான். அடுத்தபடியாக கூகுள் மேப்பில் இருந்து நம்பர் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் ஸ்டார்ட் கொடுத்துருவோம். இதில் வந்து உங்களுக்கு என்ன யாருடைய காண்டாக்ட் நம்பர் வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து டைப் பண்ணிக்கணும். எனக்கு வந்து பர்டிகுலராக ஒரு டிஸ்ட்ரிக்டில் இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் நம்பரெல்லாம் எனக்கு வேணுங்க அப்படின்னா ஹோட்டல்ஸ் இன் சென்னை அப்படின்னு போட்டு நம்ம இதை ஆட் பண்ணிக்குவோம். ஸோ ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை செர்ச் பண்ணுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், அதுவே எடுத்துடுச்சு எனக்கு. இப்போ நான் கிராப்பிங் அப்படின்னு கொடுத்தேன்னா இன்றைக்கி எல்லாமே எனக்கு சேவ் பண்ணி கொடுத்துரும். சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை ஹோட்டலுடைய நம்பர்ஸும் எனக்கு வந்து இது சேவ் பண்ணி கொடுத்துரும் பர்டிகுலர் லொக்கேஷன்லேருந்து. இதே போல் நீங்கள் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தாலும் உங்கள் ரிலேட்டடான நம்பர்ஸ் டேட்டா வந்து இது வந்து நமக்கு கிராப் பண்ணி கொடுத்துரும். 3 இங்கே வந்து கவுண்ட் ஏறிக்கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு எல்லா நம்பரையும் எடுத்து கொடுத்துரும். பட் வந்து நம்ம போட்டிருக்கிறது ஒரு லாங் சர்ச்ன்றதுனால மேபி ஒரு 500லேருந்து 1000 ஹோட்டல்ஸ் கூட இருக்கலாம். ஸோ இதை நம்ம கிராப் பண்ணி கொடுக்குறது லேட் ஆகும். அதனால் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து எனக்கு ஸ்டாப் பண்ணிட்டேன். இதை வந்து இம்போர்ட் நம்பர் மட்டும் எனக்கு இம்போர்ட் பண்ணணுமா அல்லது இந்த டேட்டா எல்லாமே இம்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. நான் வந்து எக்ஸ்போர்ட் நம்பர் ஒன்லி எக்ஸ்போர்ட், அதாவது நான் எக்ஸ்போர்ட்னு தட்டினேன்னா இந்த டேட்டா எல்லாமே எனக்கு சேவ் ஆகும். அல்லது எனக்கு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா இந்த நம்பர் மட்டும் அப்படின்னு கொடுத்தோன்னா பாருங்கள், எனக்கு எக்ஸிபிளாக வந்துடுச்சு எனக்கு. இங்கே இதை நம்ம வந்து சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக எந்த லொக்கேஷனில் உள்ள ஒரு காண்டாக்டையும் நம்ம வந்து ஈஸியாக வித்தின் செகண்ட்லேயே எடுத்துட முடியும் இந்த சாஃப்ட்வேரில். அடுத்தபடியாக ஆட்டோ குரூப் ஜாயினர். நீங்களே வந்துட்டு இதில் ஒரு குரூப்பை ஃபைண்ட் பண்ணி நம்மளே இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே குரூப் லிங்க் எடுத்தோம் இல்லையா, அந்த லிங்கை வந்து இங்கே அப்லோட் பண்ணணும். எப்படி அப்லோட் பண்ணுறது? இந்த குரூப் லிங்க் எடுத்தோம் இல்லையா, இதை வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணிட்டேன். நான் இவ்வளோ குரூப்லேயும் ஜாயின் பண்ணால் எனக்கு என் அக்கௌண்ட் வந்துட்டு தேவையில்லாத இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். அதனால் நான் எந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ண விரும்பலை, உங்களுக்கு காட்டுறதுக்காக மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இதை நான் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா என்னை யாருமே இந்த குரூப்லாம் இணைக்க தேவையில்லை. நானாகவே ஆட்டோமேட்டிக்காக இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும்னா இந்த குரூப்லாம் இணைச்சி விட்டுரும். ஸோ ரொம்ப ஈஸியாக ஒரு குரூப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி யாருமே நம்மளை இணைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸோ இதை நான் இணைக்கலை. என் குரூப்பில் வந்துட்டு நிறைய குரூப்பில் நம்ம ஜாயின் பண்ணுவோம், அதனால் நான் இணைக்கலை. நான் அந்த ஸ்டார்ட் கொடுக்கல, அதனால் நான் வந்து ரிலீஸ் ஆகிக்கிறேன். இப்படி தான் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும். ஓகே, இது வந்து ஃபில்டர். வாட்ஸ்அப் ஃபில்டர் வந்துட்டு நம்ம நிறைய காண்டாக்ட் வந்து ஆல்ரெடி எடுத்தோம் இல்லையா, அந்த எடுத்த காண்டாக்டில்
எந்தெந்த நம்பர்லாம் வாட்ஸ்அப் இருக்குது, எதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் இல்லாத நம்பர் அப்படின்னு நான் இங்கே எதெல்லாம் வாட்ஸ்அப் இருக்குது அப்படின்னு அதுவே எனக்கு வந்து ஃபைன் பண்ணி இங்கே கொடுத்துரும். அதை பாருங்கள், நம்ம வந்து ரிலீஸ் ஆகிடும். ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் மெம்பர்ஸ் மட்டும் நம்ம இதுலேருந்து கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு சார்ட் லிஸ்ட்லேருந்து நம்ம இதை கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பல்காக கூட இங்கே இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் குரூப் ஃபைன் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேலை செய்யும். ஒரு வெப்சைட்லேருந்து நிறைய வெப்சைட்லேருந்து நம்ம வந்து இமெயில் அண்டு ஃபோன் நம்பர் வந்து நம்ம கிராப் பண்ணி எடுக்கணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம போல் செட் பண்ணோம் இல்லையா, அந்த போலோட ரிசல்ட்டெல்லாம் இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து சோஷியல் மீடியா எக்ஸாக்ட். அது சோஷியல் மீடியாவிலேருந்து இங்கே கீவேர்டை கொடுத்துட்டிங்கன்னா என்ன ரிலேட்டடான எனக்கு டெக்ஸ்டைல் ரிலேட்டடான நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டோன்னா நம்ம வந்து இதில் நம்பர் கொடுத்துட்டோம். எந்த சைட்லேருந்து உங்களுக்கு கேட்குது, எனக்கு வந்து ஃபேஸ்புக்லேருந்து எனக்கு வேணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்தியாவில் உள்ள நம்பர் மட்டும்தான் வேணும், அதனால் நான் 91 கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஃபேஸ்புக்கில் டெக்ஸ்டைல் ரிலேட்டடான நம்பர்ஸ் யாரெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே எனக்கு வந்துடும். இதை பாருங்கள், எனக்கு இந்த நம்பர் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ உங்கள் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அது ரிலேட்டடான கீவேர்டை இங்கே போட்டிங்க அப்படின்னா அது நீங்கள் லொக்கேஷன் கூட கொடுக்கலாம். நான் லொக்கேஷன் கொடுக்காம ஆப்ஷனில் விட்டுட்டேன். ஸோ அது நம்பர் அதுவே வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு நமக்கு ரிலேட்டடான நம்பர் எல்லாமே நமக்கு இதில் எடுத்து கொடுத்துரும். ஸோ இதை நான் சேவ் பண்ண விரும்பலை, உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் பண்ணியிருக்கேன். இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த நம்பர் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஒரு நேம் கொடுத்து நான் இங்கே சேவ் பண்ணிக்கலாம். இப்போது சேவ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வெளியில் போயிடுவோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.